சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நான் கவனிக்கிறேன். கவனிக்காமல் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு பொழுதும் கவனித்து கொண்டு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு முழு நேரமும் உன்னோடு நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன்னுடைய மனதில் நிறைய குழப்பங்களானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த அனைத்து விஷயங்களையும் நினைத்து கவலைப்படுகிறாய். முக்கியமாக உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கும் கவலைகள் எப்படி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரையும் அவரவர்களுக்கு பிடித்தது போலவே வாழ்க்கையில் இன்பமான விஷயத்தை தரப்போகிறோம், அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை எப்படி தரப்போகிறோம் என்ற மிகப்பெரிய ஒரு கவலை இருக்கிறது. ஆனால் வெளி உலகத்திற்கு அதெல்லாம் தெரியாமல் ஏதேதோ உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறார்கள். ஏன் நீ இப்படி இருக்கிறாய், ஏன் அப்படி இருக்கிறாய், ஏன் இந்த விஷயத்தை செய்கிறாய் என்று தேவையில்லாமல் உன்னுடைய மனதை போட்டு இன்னும் அதிகமாகவே குழப்பம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீ அடுத்தவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் பேசுகிறார்கள் என்பதற்காக கவலைப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஏதேது விஷயங்கள் நடந்தது என்று எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. எந்த கட்டத்திலிருந்து எந்த கட்டத்திற்கு இப்பொழுது நீ வந்திருக்கிறாய் என்ற ஒரு விஷயம் கூட மற்றவர்களுக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்குத்தான் தெரியும். மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளாதே, ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளவே கொள்ளாதே. உன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பது எல்லாமே உனக்கு தெரியும். கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக சத்தியமாக பல இடத்தில் உன்னுடைய பெயரை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். அப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் நீ செய்வாய். தாழ்ந்து போய் இருக்கிறோமே, இனிமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் என்று கேட்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் சாய் இருப்பேன், உறுதுணையாக இருப்பேன். உனக்கு எல்லா விஷயத்திலேயும் கஷ்டங்களை நீக்கி இன்பத்தை கொடுத்து உன்னை பல்லாண்டு காலம் ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் உன்னை நிம்மதியாக இந்த சாய் வாழ வைப்பேன். புரிகிறதா? துரோகிகள் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் துரோகத்திற்குள்ளேயே போய்விடாது, கஷ்டத்திற்குள்ளேயே போய்விடாது, கண்ணீருக்குள்ளேயே இருந்து விடாது. காலம் நிச்சயமாக உனக்கு அனைத்து விதமான நல்ல வழிகளையும் காட்டும். நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய அற்புதமான விஷயங்களை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டேதானே இருக்கிறாய். சில நேரத்தில் நீயே நினைப்பாய், நீயே நினைத்து கூட நிச்சயமாக இருக்கிறாய். என்ன தெரியுமா? என்னடா இது, திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சந்தோஷமா? என்ன சாய், இது லீலை செய்து விட்டார் என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதத்தை நானே செய்வேன். தோல்விகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே இருக்கும்படி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைகள் என்பது வாழ்க்கையில் எவனுக்கு ஒருவனுக்கு வருகிறதோ அவன் நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. நல்ல விஷயத்தை பற்றி யோசியுங்கள், கெட்ட விஷயத்தை பற்றி யோசிக்காதீர்கள். உங்களுடைய முகத்தை நிச்சயமாக மலரச் செய்வேன். கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு பிடித்தது போலவே இந்த சாய் அமைத்து தருவேன். ஆனால் நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை மட்டும் விளையாட்டாக மட்டும் நினைத்து கொள்ளாதே. அப்படி நீ விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு பிரச்சனையை தரும். நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முழு மனதோடு அமைதியாக உட்கார்ந்து கேட்டு முடிவெடு. ஒன்று, மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்தந்த விஷயத்தை நீ இப்பப்போ மாற்றியிருக்கலாம் என்று சொல்லி கஷ்டப்படுத்தினால் உனக்கு தெரியும் அந்தந்த நேரத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டாய் என்று. அதனால் மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கவலைப்படாதே, அதை தூக்கி போடு.
இன்னொருவன் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல், நீ இப்படி ஆகிவிட்டாயா, நான் எதிர்பார்த்தது தான் என்று உன் பின்னாடி பேசினால் அதையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய துரோகிகளுக்கு நீயே வழி கொடுத்து அவர்களை சிரிக்க வைத்து விட்டாய் என்று உன்னுடைய மனதுக்குள் இருக்கிறது. அதையும் ஓரமாக தூக்கி போடு. இதுவரைக்கும் நாம் செய்தது எல்லாமே தவறோ என்று நீ நினைப்பதை தூக்கி போடு. கவலைகளை தூக்கி எறி, கண்ணீரை தூக்கி எறி. வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான நிம்மதியை கெடுக்கும் விஷயங்கள் அனைத்தையும் தூக்கி எறி. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் நீ செய்யவே இல்லை தவறை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் தான் செய்ய வைக்கிறேன். உன்னுடைய கர்மவினைப்படி நடக்கிறது. நீ வெறும் பொம்மை மட்டுமே. உன்னை இந்த இடத்திற்கு போய் இந்த விஷயத்தை செய், இந்த ஒரு விஷயத்தை செய், அந்த ஒரு விஷயத்தை செய் என்று சொல்வது நான். எல்லாமே நான். நீ ஒரு பொம்மை மட்டுமே. உன்னுடைய கர்ம வினைப்படி உன்னை ஆட்டி வைப்பது நான். உன்னை இந்த விஷயம் செய்து, இந்த விஷயம் செய், இந்த விஷயத்தை செய்யாது என்று சொல்வது நான். ஒரு தவறு இருக்கிறது என்றால் அது உன் கர்ம வினைப்படி. அந்த தவறிலிருந்து விடுபெறுகிறாய் என்றால் அது உன்னுடைய நல்ல விதியின்படி. எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி இருக்கிறது. நான் தான் செய்துதான் நம் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டேன் என்று நினைக்காதே. இது விதி. விதி போடுவதை யாராலும் தடுக்க முடியாது. நீ ஒரு பொம்மை. பொம்மையானது என்ன செய்யும்? மற்றவன் என்ன சொல்கிறானோ அதை. நீ கையை தூக்கிவிட்டால் கையை தூக்கும், உட்கார வைத்தால் உட்கார வைக்கும். இதுதான் நீ. மற்றபடி உன்னால் தான் வாழ்க்கை கெட்டதோ என்ற அந்த மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வை விடு. எல்லாம் தவறு நடந்துவிட்டது. அதை எப்படி சரி செய்யலாம் என்று பார். சரி செய்வதும் நானே. தவறு நடக்க வைத்ததும் நானே. கவலைப்பட வைத்ததும் நானே. அதை சரி செய்ய போவதும் நானே. உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போவதும் நானே. இதற்கு நடுவே வந்து உன்னுடைய வாழ்க்கையை நீதான் கெடுத்து விட்டாய் என்று ஒருவன் சொன்னால் அவன் அவனுடைய பாவத்தை இன்னும் ஏற்றிக்கொள்கிறான் என்று அர்த்தம். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு இந்த சாய் தான் உனக்கு அனைத்தும். தெய்வம்தான் உனக்கு அனைத்தும். ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்கிறாய் என்றால் அதற்கு முழு பொறுப்பும் சாய்தான், கடவுள்தான். கடவுளை மிஞ்சி இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களை தூக்கி விடுகிறார். சரியா தங்கமே? நான் சொல்வது புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையின்படி நீ என்னென்ன விஷயங்களை செய்கிறாய், நான் என்னென்ன விஷயத்தை சொல்கிறேன் என்று அனைத்தும் உனக்கு புரிகிறதா? நம்பிக்கை வையுங்கள். உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எத்தனையோ காலகட்டங்கள், எத்தனையோ விஷயங்களை பார்த்துவிட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். எதுவுமே நீங்கள் இப்படி செய்துவிட்டேன், அப்படி செய்துவிட்டேன் என்று குற்ற உணர்வோ எதுவுமே தேவையல்ல. உங்களுடைய வாழ்வுக்கு முழு பொறுப்பும் நானே. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் உங்களை தூக்கி விடுவது நானே. உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் தருவதும் நானே. இனிமேல் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு இன்பங்களையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் உங்களுக்கு தருவதும் நானே. நம்பிக்கையோடு இருங்கள். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சுலபமாக சாய் நம்மை அழகான பாதைக்கு கூட்டு வருவார் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன். உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பை அள்ளிக் கொடுக்கவும் நான் இருப்பேன். நம்பிக்கை மட்டுமே எல்லாம். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.